இன்னைக்கு நம்ம சென்னா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி, நான் வந்து 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து லைட்டாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு அதை வந்து வணக்கி எடுத்துக்கோங்க. இது நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக அரைக்காமையே சேர்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு குக்கரில் எண்ணெய் நெய் ஆட் பண்ணிட்டு சூடானதும் அதில் வந்து சீரகம், பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அது கூட வந்து அந்த தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சிருப்போம்ல, அதையும் வந்து சேர்த்து ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிட்டு அது கூட மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். வந்து தயிர் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். கூடவே வந்து வேக வச்சிருந்த சன்னாவை போட்டு அதில் வந்து லைட்டாக உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிட்டு அரிசி வந்து போட்டுட்டு தண்ணி வந்து எவ்வளோ ஊற்றணுமோ ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குக்கரில் விசில் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மோஸ்ட்டாக 3 விசில் விடுவோம். சரி 3 விசில் விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நமக்கு சன்னா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து இன்றைக்கி என் தம்பியோட லஞ்ச். நான் ஏதாவது வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் லீவ் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சதா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.